ஓகே. சோ, நேத்திக்கு வந்து நம்ம பாண்ட் ஆர்டர் எதுக்கு பார்த்தோம் அப்டின்னா, ம் ஓகே. சோ, நேத்திக்கு பாண்ட் ஆர்டர் வந்து அந்த N2க்கு பார்த்தோம். ஓகேவா? சோ, இப்ப இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, N2 பிளஸுக்கும் N2 மைனஸ்க்கும் பாண்ட் ஆர்டர் பார்க்க போறோம். எதுக்கு அப்டின்னா, N2 பிளஸ், N2 மைனஸ் 2த்துக்கும். N2 பிளஸ் அண்ட் N2 மைனஸ். இது 2த்துக்கும் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, பாண்ட் ஆர்டர் வந்து இப்போ பார்க்க போறோம். ஸோ இப்போ N2 பிளஸ்ல N2ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்னா 14 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஏன்னா ஒரு நைட்ரஜன் கிட்ட என்கிட்ட 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். 2 நைட்ரஜன் கிட்ட என்கிட்ட 14 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இங்க பிளஸ் இருக்கிற தொட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு எலக்ட்ரானை சப்ராக்ட் பண்ணிப்பேன். ஸோ இப்போ N2 பிளஸ்ட என்கிட்ட எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னா 13 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இதை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் இந்த ஆர்டர்ல நான் என்ன பண்ணணும் ஃபில் பண்ணி ஆகணும். இந்த ஆர்டர் பாருங்க, சிக்மா ஒன்னு சிக்மா ஸ்டார் ஒன்னு இந்த ஆர்டர்ல நான் என்ன பண்ணி ஆகணும் ஃபில் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஃபில் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஆர்டரை நான் பக்கத்துல எழுதியிருக்கேன். சிக்மா ஒன் எஸ் டூ, சிக்மா ஸ்டார் ஒன் எஸ் டூ, சிக்மா டூ எஸ் டூ, சிக்மா ஸ்டார் டூ எஸ் டூ, அதுக்கப்புறமா சிக்மா டூ பிசெட் டூ, அதுக்கப்புறமா இப்படி போட்டேன் அப்படின்னா 4 6 8 10 எலக்ட்ரான்ஸ் முடிஞ்சிருச்சு. நான் இப்போ 13 போடணும். ஸோ இப்போ 5 2px1 5 2py 1 இப்படி போட்டேன் அப்படின்னா ஆக்சுவலி 12 எலக்ட்ரான்ஸ் ஆச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 12 எலக்ட்ரான்ஸை நம்ம என்ன பண்ணணும்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஒன்று போடணும். ஸோ இப்போ அதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணுவேன் இதை ஃபில் பண்ணுவேன், இதை 2 மாத்திப்பேன். ஓகேவா? ஸோ இப்போ கவுண்ட் பண்ணுங்க 4 6 8 10 12 13. ஓகேவா? மொத்தமா 13 எலக்ட்ரான்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. நான் என்ன கால்குலேட் பண்ணணும் பாண்ட் ஆர்டர் கால்குலேட் பண்ணணும். பாண்ட் ஆர்டர் ஃபார்முலா என்னது 1/2 into number of electrons in bonding minus number of electrons in anti-bonding. ஓகேவா? ஸோ இப்போ இந்த பாண்டிங்ல பாருங்க, ஸோ பாண்டிங்கா எனக்கு ஸ்டார் இல்லாததுன்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? இது என்னது பாண்டிங், இதுவும் பாண்டிங், இதுவும் பாண்டிங், இதுவும் பாண்டிங், இதுவும் பாண்டிங். இப்போ கவுண்ட் பண்ணுங்க 2 4 6 8 9 இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ 1/2 into 9 மைனஸ் ஆன்டிபாண்டிங் கால்குலேட் பண்ணுங்க 2 + 2 4. ஓகேவா? 5/2 இருக்கு. ஸோ இப்போ என்னது 2.5 பாண்ட் ஆர்டர். இது என்ன 2.5 பாண்ட் ஆர்டர்னா என்ன அப்படின்றது எனக்கு புரியல அப்படின்னா சில டைம்ஸ் வந்து ரெசோனன்ஸ் நடக்கிறப்போ என்கிட்ட என்ன அப்படின்னா பார்ஷியலா ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகும். நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு பாண்ட் இருந்தா சிங்கிள் பாண்டுன்னு படிச்சிருப்போம், 2 பாண்ட் இருந்தா டபுள் பாண்டுன்னு படிச்சிருப்போம், 3 பாண்ட் இருந்தா ட்ரிபிள் பாண்டுன்னு படிச்சிருப்போம். ஓகேவா? இது என்ன 2.5 அப்படின்னா நான் என்ன சொல்லிருக்கேன் அப்படின்னா ரெசோனன்ஸ் எதையாவது நடக்கிறப்போ, அதாவது இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் சி டபுள் பாண்ட் ஓ கார்பனேட் அயான். ஓகேவா? இந்த மாதிரி காம்பவுண்ட்ல ரெசோனன்ஸ் நடக்கிறப்போ எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா பார்ஷியலா ஒரு டபுள் பாண்ட் கேரக்டர் ஃபார்ம் ஆகும். பார்ஷியல் பார்ஷியலா ஒரு டபுள் பாண்ட் கேரக்டர் ஃபார்ம் ஆகும். அதனாலதான் எனக்கு என்ன ஆகிருக்கு இந்த இடத்துல எனக்கு 0.5 வந்திருக்கு. ஓகேயா? ஓகே. ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா N2 மைனஸ்க்கு கால்குலேட் பண்ணணும். எது N2 மைனஸ்க்கு நம்ம பாண்டோட கால்குலேட் பண்ணணும். நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா லெஸ் தேன் 14 எலக்ட்ரான்ஸ்க்கு தான் இந்த ஆர்டரை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? மோர் தேன் 14 எலக்ட்ரான்ஸ் வந்து என்கிட்ட 15 எலக்ட்ரான்ஸ்க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா இந்த 5 2px இருக்கு பாத்தீங்களா, அது எனக்கு இந்த இடத்துக்கு வந்துடுது. அண்ட் சிக்மா 2pz வந்து எனக்கு இங்க வந்துடுது. இங்க பாருங்க, இந்த ஆர்டரை நம்ம ஃபாலோ பண்ணணும். இல்ல மோர் தேன் 14 எலக்ட்ரான்ஸ், அதாவது என்கிட்ட எலக்ட்ரான்ஸ் வந்து 14க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா நான் ஃபில் பண்ணும்போது நான் இந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணி ஆகணும். ஓகேவா?
more than 14 electrons, நம்ம என்ன ஆர்டரை ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னா சிக்மா 1s, சிக்மா ஸ்டார் 1s, சிக்மா 2s, சிக்மா ஸ்டார் 2s, அதுக்கப்புறமா இந்த சிக்மா 2pzக்கு பதிலா pi 2px, pi 2py, சிக்மா 2pz, அதுக்கப்புறமா pi ஸ்டார் வரும்னு இருக்கு. pi ஸ்டார் 2px and pi ஸ்டார் 2py. ஸோ இந்த மாதிரி இந்த பாருங்க இந்த ஆர்டர்ல நம்ம எழுதணும். ஓகேவா? ஜஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா இந்த பை 2px வந்து இந்த சைட் போகுது, சிக்மா 2pz வந்து இந்த சைட் வருது, இது இங்க போகுது, இது என்ன ஆகுது இந்த சைட் வருது. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதுல நான் என்ன பண்றேன் மோர் தேன் 14 எலக்ட்ரான்ஸுக்கு நான் இப்படி ஃபில் பண்ணணும். இப்போ N2 மைனஸ் பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க N2 மைனஸ்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு பாருங்க 15 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த 15 எலக்ட்ரான்ஸ் நான் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா ஃபில் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ பார்க்கலாமா சிக்மா 1s2, சிக்மா ஸ்டார் 1s2, சிக்மா 2s2, சிக்மா ஸ்டார் 2s2. ஸோ இப்போ 8 எலக்ட்ரான் போச்சு. ஓகேவா? என்கிட்ட மீதி எத்தனை இருக்கு 7 எலக்ட்ரான் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து பாருங்க pi 2px1, pi 2py1ல போட்டேன் அப்படின்னா என்கிட்ட 5 எலக்ட்ரான் இருக்கு. ஏன்னா இது என்னது இப்படி இருக்கும் ஆர்பிட்டல் px ஆர்பிட்டல். ஸோ இப்போ இதை ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா தான் நான் என்ன பண்ணி ஆகணும் இந்த சைட் ஃபில் பண்ணி ஆகணும். ஸோ pi 2px2 and pi 2py2. ஸோ இப்படி போட்டேன் அப்படின்னா 4, 6, 8, 10, 12 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. 12 எலக்ட்ரான்ஸ் என்கிட்ட 15 எலக்ட்ரான்ஸ். இப்போ மீதி எத்தனை இருக்கு என்கிட்ட 3 எலக்ட்ரான் இருக்கு. ஓகேவா? மீதி என்கிட்ட 3 எலக்ட்ரான் இருக்கு. இப்ப அடுத்து அது எங்க போடுறேன் அப்படின்னா சிக்மா 2pz2 pi ஸ்டார் 2pxல 1. இப்ப பாருங்க 2, 4, 6, 8, 10, 12, 14, 15 இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும் பாண்ட் ஆர்டர் வந்து நான் கால்குலேட் பண்ணணும். ஸோ பாண்ட் ஆர்டர் ஃபார்முலா என்னது எனக்கு 1/2 into number of electrons in bonding minus anti-bonding. இப்போ பாண்டிங்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு நான் கவுண்ட் பண்ணணும். கரெக்டா? இதுல எது இதெல்லாம் பாண்டிங்னு பாருங்க இது பாண்டிங், இது பாண்டிங், 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 பாண்டிங். ஸோ இப்போ எத்தனை பாண்டிங் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா என்கிட்ட 1, 2, 4, 6 பாருங்க 2, 4, 6, 8, 10 இருக்கு. ஸோ இப்போ 10 பாண்டிங் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ 1/2 into 10 மைனஸ் ஆன்டி பாண்டிங் எத்தனை இருக்குன்னு பாருங்க 2, 4, 5 இருக்கு. ஓகேவா? அப்போ 5/2வா? அப்ப எத்தனை இருக்குன்னு பாருங்க 2.5. இதனுடைய பாண்ட் ஆர்டரும் என்னது 2.5 அப்படின்னப்போ கால்குலேட் பண்ணிட்டோம். ஓகேயா? ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்ததுல யாருக்காவது டவுட் இருக்கா? விஷ்ணுஜா? இல்லக்கா புரியுது. ஓகே. சாரா நபிஷா? புரிஞ்சுச்சுக்கா. ஓகே ஓகே. நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்த அதே தான். ஓகேவா? ஓகே. கனகலட்சுமி? புரிஞ்சுச்சுக்கா. ஓகே ஓகே. ஷைடா? ஷைடா? டவுட்? புரிஞ்சுச்சுக்கா. ஓகே ஓகே ஃபைன். ஸோ இப்போ இந்த மாதிரி தான் நம்ம பாண்ட் ஆர்டர் கால்குலேட் பண்ணோம். ஸோ பாண்ட் ஆர்டர் கால்குலேட் பண்றதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு. அது என்ன அப்படின்னா இங்க பாருங்க ஸோ இப்போ இங்க பாருங்களேன் நான் ஜூம் பண்றேன் தெரியுதான்னு பாருங்க. ஸோ இப்போ லெஸ் தேன் 8 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த சைட் பாருங்க டபிள்யூ ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க. லெஸ் தேன் 8 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் என்கிட்ட லெஸ் தேன் 8 எலக்ட்ரான்ஸ்ல 0, 4, 8 இந்த மாதிரி என்கிட்ட எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய பாண்ட் ஆர்டர் வந்து 0. ஓகேவா? இதே 1, 3,
5 7 இப்படி இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய பாண்ட் ஆர்டர் 0.5. ஓகேவா? இதே 2 and 6 எலக்ட்ரான்ஸ் என்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய பாண்ட் ஆர்டர் 1 அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்க பாருங்க, இவ்ளோ நீங்க ப்ரொசீஜர் போடணும் அப்படின்ற அவசியம் இல்ல. ஓகேவா? இப்ப இங்க பாருங்க, அங்க என்ன என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா W ஸ்ட்ரக்சர்ல எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ W ஸ்ட்ரக்சர்ல 0 1 2 எழுதியிருக்காங்க. அடுத்து இங்க இந்த சைடு வந்து 3, அதுக்கப்புறமா 4. ஓகேவா? அதுக்கப்புறமா இந்த சைடு வந்து 5, அதுக்கப்புறமா இங்க வந்து 6. ஓகேவா? இதுக்கப்புறமா 7 அண்ட் இதுக்கப்புறமா 8. ஓகேவா? இந்த ஆர்டர்ல எழுதியிருக்காங்க. பாருங்க, W ஸ்ட்ரக்சர் வருதா? ஸோ இப்போ இதுல 0 4 8 இது மூணுத்துக்கும் எனக்கு பாண்ட் ஆர்டர் என்ன அப்படின்னா 0 1 3 5 7 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய பாண்ட் ஆர்டர் என்ன அப்படின்னா 1. அதே 2 6 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய பாண்ட் ஆர்டர் 2. ஓகேயா? இதுல நான் இங்க 1 0 1 2 3 4லாம் என்ன அப்படின்னா என்னுடைய பாண்ட் ஆர்டர். ஓகேயா? ம். இதுல 0 1 2 3 4 இதெல்லாம் என்னுடைய எலக்ட்ரான்ஸ். நான் இந்த சைடு ம் ஓகேவா? இந்த 0 1 2 இதெல்லாம் என்னது என்னுடைய எலக்ட்ரான்ஸ், வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? மொத்த எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ அதுபடி என்கிட்ட இவ்ளோ இவ்ளோ எவ்ளோ எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்கிட்ட பாண்ட் ஆர்டர் எப்படி இருக்கும் அப்படின்றத இங்க கொடுத்துருக்காங்க. இதே என்கிட்ட 0 எலக்ட்ரான்ஸ் 4 எலக்ட்ரான்ஸ் 8 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய பாண்ட் ஆர்டர் எனக்கு என்னது 0. அண்ட் இதே என்கிட்ட 1 எலக்ட்ரான் 3 எலக்ட்ரான் 5 எலக்ட்ரான் 7 எலக்ட்ரான் இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய பாண்ட் ஆர்டர் எனக்கு 1. ஓகேவா? அண்ட் இதே என்கிட்ட 2 எலக்ட்ரான் அண்ட் 6 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய பாண்ட் ஆர்டர் வந்து 1 0.5 இங்க அண்ட் என்னுடைய பாண்ட் ஆர்டர் வந்து 1. ஓகேவா? ஸோ இப்போ இதே வச்சு நீங்க பாருங்க, நம்ம பிஇ 2லாம் எடுத்தோம்ல முன்னாடி நம்ம பாக்குறப்போ BE2 அதுகிட்ட எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். இங்க பாருங்க, இது வந்து 8 எலக்ட்ரான்ஸ்க்கு பாருங்க 0 தானே வந்திருக்கு. அடுத்து அதே மாதிரி வேற எதுக்கு கால்குலேட் பண்ணோம்? லித்தியம் டூ கிட்ட மொத்தம் 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இங்க எடுத்து 6 எலக்ட்ரான்ஸ் பாருங்க. 6 எலக்ட்ரான்ஸ் எங்க இருக்கு? இங்க இருக்கு. அதனுடைய பாண்ட் ஆர்டர் என்னது 1. ஸோ இப்போ இந்த மாதிரி ட்ரிக்கை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அண்ட் இன்னொன்னு என்ன அப்படின்னா நம்ம மேக்சிமமா நம்ம பார்த்த பாண்ட் ஆர்டர்லயே அதிகமா யார் இருந்தது அப்படின்னா N2க்கு தான். அதுகிட்ட என்ன இருந்துச்சு? 14 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு. ஸோ 14 எலக்ட்ரான்ஸ் இருந்ததுனால அதனுடைய பாண்ட் ஆர்டர் என்னன்னு போட்டோம் அப்படின்னா 3ன்னு போட்டோம். ஓகேவா? இப்போ இங்க பாருங்க அப்படின்னா 8 9 இங்க பாருங்க, நான் இந்த இதே பிக்சரை ஜூம் பண்றேன் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் என்கிட்ட மோர் தேன் 8 எலக்ட்ரான்ஸ், அதனால 8 9 10ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. 8 9 10 11 12 13 14 வரைக்கும் என்னுடைய பாண்ட் ஆர்டர் 0.5 எனக்கு என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது 8 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய பாண்ட் ஆர்டர் வந்து 0. ஓகேவா? இதே 9 இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய பாண்ட் ஆர்டர் 0.5 அப்படின்னு 0.5 எனக்கு என்ன ஆகிட்டு இருக்கு? கூடிக்கிட்டே இருக்கு. இங்க பாருங்க, இங்க இருந்து 0.5 இங்க இருந்து 0.5 இங்கேருந்து 0.5 இப்படி போயிட்டே இருக்கா. அடுத்து மேக்சிமமா 14 எலக்ட்ரான்ஸ் இருக்கிறப்போ என்னுடைய பாண்ட் ஆர்டர் எத்தனை இருக்கு? 3 இருக்கு. ஏன்னா 3 தான் என்னது எனக்கு மேக்சிமம். அதிகமா என்கிட்ட எவ்வளவுதான் இருக்கலாம்? 3 பாண்ட் ஆர்டர் தான் இருக்க முடியும். அதுக்கப்புறமா இந்த 14ல இருந்து எனக்கு என்ன ஆயிட்டு இருக்கு? 0.5 குறைஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கு. ஓகேயா? ஸோ பாண்ட் ஆர்டரை நீங்க இப்படி கால்குலேட் பண்ணலாம். ஓகேயா? இப்ப இதுபடி என்ன அப்படின்னா, ஸோ நான் இதை ஃபுல்லா நான் எரேஸ் பண்றேன். ஸோ இப்ப இந்த மெத்தட் படி என்ன அப்படின்னா 8 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய பாண்ட் ஆர்டர் வந்து 0. ஓகேவா? 0 இது வந்து எலக்ட்ரான்ஸ், இது வந்து பாண்ட் ஆர்டர்.
இதே 9 இருந்துச்சு அப்படின்னா 0.5, 10 இருந்துச்சு அப்படின்னா 1, 11 இருந்துச்சு அப்படின்னா 1.5, ஏன்னா 0.5 கூட்டிட்டே போகுது. 12 இருந்துச்சு அப்படின்னா 2, 13 இருந்துச்சு அப்படின்னா 2.5. இதே 14 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 3. ஓகேவா? இதுதான் எனக்கு மேக்ஸிமமா எனக்கு இந்த இடத்துல தான் வருது. இதுக்கப்புறமா நான் என்ன பண்றேன், 15 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுனாலும் எனக்கு என்னது 2.5 தான். 14 எலக்ட்ரான்ஸ் இருந்தாலும் எனக்கு என்னது 2.0 தான். 13 எலக்ட்ரான்ஸ் இருந்தா எனக்கு சாரி 15, 16 இங்க. ஓகே. 17 இருந்துச்சுன்னா எனக்கு 1.5, 18 இருந்துச்சுன்னா எனக்கு 1, அண்ட் இது 19 இருந்துச்சுன்னா எனக்கு 0.5, 20 இருந்துச்சுன்னா 0. ஸோ இப்போ எனக்கு எந்த ஷேப்ல போயிட்டு இருக்குன்னு பாருங்க. ஒரு மாதிரி யூ ஷேப்ல போயிட்டு இருக்கு. ஓகேயா? இதுதான் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ட்ரிக்னு கூட நம்ம சொல்லலாம். இது என்னது 15, 16, 17. ஓகேவா? இதான் பாண்ட் ஆர்டர் கால்குலேட் பண்றதுக்கு ஒரு சின்ன இதுவும் என்னது பேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் தான். மொத்த எலக்ட்ரான்ஸ் பேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இல்ல, மொத்தமா இருக்கக்கூடிய எனக்கு எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? சோ இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? சாரா, நவிஷா, புரிஞ்சுச்சுக்கா. இது புரிஞ்சதா? சோ இப்ப இதை வச்சு நான் இங்க ஈஸியா பாண்ட் ஆர்டர் கால்குலேட் பண்ணிடலாமா? விஷ்ணுஜா, புரிஞ்சுதுக்கா. ஓகே ஓகே ஃபைன். சோ இப்ப அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம மேக்னெட்டிக் நேச்சர் பார்க்க போறோம். மேக்னெட்டிக் நேச்சர்ல என்கிட்ட ரெண்டு இருக்கு. ஓகேவா? ஒண்ணு என்ன அப்படின்னா பாராமேக்னெட்டிக், டயாமேக்னெட்டிக். பாராமேக்னெட்டிக்னா என்ன அப்படின்னா என்கிட்ட அன்பேர்டு எலக்ட்ரான் பிரசன்ட் ஆயிருக்கும். என்கிட்ட அன்பேர்டு எலக்ட்ரான் பிரசன்ட் ஆயிருக்கும். அன்பேர்டுனா எதுவுமே பேர் ஆகாம இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் சொல்லுவோம். ஓகேவா? டயாமேக்னெட்டிக்ல பாக்குறப்போ என்கிட்ட எல்லாமே என்னவா இருக்கும் அப்படின்னா ஃபுல்லி பேர்டா இருக்கு. இப்போ இங்க பாருங்களேன், பேராமேக்னெட்டிக்னா இப்போ இந்த மாதிரி நான் ஒரு பிளாக் ஆர்பிட்டல் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ அதுல என்கிட்ட எத்தனை இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகல அப்படின்னா பேர் ஆகல. ஸோ இப்போ அன்பேர்டு எலக்ட்ரான் வந்து எத்தனை இருக்கு, 2 இருக்கு. ஓகேவா? பட் இது என்கிட்ட இப்படி இருந்துச்சு அப்படின்னா இது என்னது ஃபுல்லி பேர்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ இப்ப இது புரியுதா? இதை வச்சு நம்ம என்ன கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா மேக்னெட்டிக் மொமெண்ட்னு ஒன்றதை கால்குலேட் பண்ணுவோம். மேக்னெட்டிக் மொமெண்ட் அப்படின்றத கால்குலேட் பண்ணுவோம். மேக்னெட்டிக் மொமெண்ட்டுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா சோ இப்ப இதுல என்ன அப்படின்னா அன்பேர்டு எலக்ட்ரான். ஸோ இப்போ மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து நம்ம எதுக்கு கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா மோஸ்ட்லி என்னது பேராமேக்னெட்டிக் தான். ஸோ ஏன்னா பேராமேக்னெட்டிக்ல தான் எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கும். ஓகேவா? அக்கா மறுபடியும் இந்த டாபிக் சொல்லிட்டாங்க. ஒரே நிமிஷம். மேக்னெட்டிக் நேச்சர் வந்து என்கிட்ட ரெண்டு ஷோ பண்ணும், எலக்ட்ரான்ஸும் எல்லாமே. ஸோ அது என்ன அப்படின்னா ஒண்ணு வந்து பேராமேக்னெட்டிக், இன்னொன்னு என்ன அப்படின்னா டயாமேக்னெட்டிக். பேராமேக்னெட்டிக் ஒரு மாலிகுல் இல்ல ஒரு எலமெண்ட் வந்து எப்ப ஷோ பண்ணும் அப்படின்னா தான் கிட்ட அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பேராமேக்னெட்டிக்கை ஷோ பண்ணும். எப்போ அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருந்ததுன்னா மட்டும். ஸோ இப்போ இங்க அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ்னா என்ன அப்படின்னா ஸோ இப்போ என்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஆர்பிட்டல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து பி ஆர்பிட்டல். ஸோ இந்த பி ஆர்பிட்டல்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா எலக்ட்ரான்ஸை இப்படி ஃபில் பண்ணிட்டு போறேன். இப்போ இந்த ஒரு ஆர்பிட்டல்ல பிஎஸ் ஆர்பிட்டல்ல நான் என்ன பண்ணேன் அப்படின்னா 2 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணாதான் அது என்னது
பேர்டு ஓகேவா. பட் இங்க எத்தனை இருக்கு அப்படின்னா ஒன்னே ஒண்ணு தானே இருக்கு. சோ இப்ப அதனால எனக்கு மொத்தமா எத்தனை அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு பாரு. 3 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஏன்னா இதுவும் பேர் ஆகல, இதுவும் பேர் ஆகல, இதுவும் பேர் ஆகல. இப்போ மொத்தமா என்கிட்ட எத்தனை அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னா 3 இருக்கு. ஓகேவா. சோ இப்ப இது டயாமேக்னெட்டிக்னு பார்த்துட்டு வச்சுக்கோயேன். இப்போ ஒரு ஆர்பிட்டல நான் எத்தனை ஃபில் பண்ணலாம்? 2 ஃபில் பண்ணலாம். ஓகேவா. இது இதுவும் பேர் ஆச்சு, இதுவும் பேர் ஆனது, இதுவும் பேர் ஆனது அப்படின்னா என்னது? டயாமேக்னெட்டிக். சோ பேர் ஆனது இருந்துச்சு அப்படின்னா என்கிட்ட அப்ப டயாமேக்னெட்டிக் ஷோ பண்ணும். அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்கிட்ட அப்போ பாராமேக்னெட்டிக்க ஷோ பண்ணும். ஓகேவா. சோ இப்ப இத முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம இன்னொரு டேர்ம் பார்ப்போம். அது என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் மொமெண்ட். நீங்க டிஎன்எஃப் பிளாக்ல படிச்சிருப்பீங்க. சோ மேக்னெட்டிக் மொமெண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா மியூ ஈக்குவல் டு ரூட் ஓவர் என் இன்டூ என் பிளஸ் டூன்னு கால்குலேட் பண்ணுவோம். போர் மேக்னெட்டான் மேக்னெட்டிக் மொமெண்ட்டை பாராமேக்னெட்டிக் மட்டும்தான் எக்ஸிபிட் பண்ணுவாங்க. வேற யாரும் எக்ஸிபிட் பண்ண மாட்டாங்க. யாரு மட்டும்தான் ஒன்லி பாராமேக்னெட்டிக் எலிமெண்ட்ஸ் யாரெல்லாம் பாராமேக்னெட்டிக் ஷோ பண்றாங்களோ அவங்க மட்டும்தான் மேக்னெட்டிக் மொமெண்ட்டை எக்ஸிபிட் பண்ணுவாங்க. ஓகேவா. சோ இதுல என்ன ஆக்கா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இதுல என்னது? அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ். சோ இப்ப எத்தனை எலக்ட்ரான்ஸ்லாம் பேர் ஆகாம இருக்கோ அந்த எலக்ட்ரான்ஸ்லாம் நான் இங்க எண்ணுல சேர்த்திருப்பேன். ஓகேவா. சோ இப்ப இங்க பாருங்களேன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிளாக் எடுத்திருக்கேன். சோ இப்ப இந்த மாதிரி பிளாக்ல என்கிட்ட மொத்தமா அன்பேர்டா என்கிட்ட 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஓகேவா. சோ இப்ப இங்க என்ன ஆகும் அப்படின்னா என்ன ஆயிடும்? 2ன்னு ஆயிடும். ஓகேவா. சோ இப்ப மியூ ஈக்குவல் டு 2 இன்டூ 4ன்னு ஆயிடும். போர் மேக்னெட்டான். சோ இப்ப என்னது? ரூட் ஓவர் 8 பிஎம் தான் என்னது? எனக்கு இதனுடைய மேக்னெட்டிக் மொமெண்ட். ஓகேவா. பட் இதே என்கிட்ட அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் 3 இருந்துச்சு. நம்ம முன்னாடி கேஸ்ல பார்த்தோம்ல அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மியூ ஈக்குவல் டு 3 இன்டூ 5. ஏன்னா n இன்டூ n பிளஸ் 2 இல்லையா. ஸோ இப்போ இங்க என்ன ஆயிடுது? 3 ஆயிடுது. 3 பிளஸ் 2 வந்து 5. ஓகேவா. அப்ப ரூட் 15 தான் எனக்கு என்னது? n ஈக்குவல் டு 3க்கு மேக்னெட்டிக் மொமெண்ட் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஓகேவா. இப்போ இதை வச்சு நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னா கார்பன் 2 எடுத்திருக்கேன். ஓகேவா. கார்பன் 2 நான் எடுத்திருக்கேன். கார்பன் 2 எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னா 12 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ இந்த 12 எலக்ட்ரான்ஸோட பாண்ட் ஆர்டர் நான் கால்குலேட் பண்ணல. பட் நான் என்னத்தை கால்குலேட் பண்றேன் அப்படின்னா மேக்னெட்டிக் நேச்சரை கால்குலேட் பண்றேன். ஓகேவா. ஸோ இப்போ இந்த மாதிரி இதுக்கு நீங்க ஷார்ட்கட் ஆர்டர் யூஸ் பண்ண முடியாது. நீங்க என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து நான் அந்த சொல்லி கொடுத்தேன் அந்த சீரீஸை யூஸ் பண்ணணும். ஓகேவா. 12 எலக்ட்ரான்ஸ் என்னது? 14 எலக்ட்ரான்ஸ்க்கு கீழே தானே. ஸோ நீங்க எப்படி எழுதுவீங்க அப்படின்னா சிக்மா 1s2 sigma star 1s2 sigma 2s2 sigma star 2s2 அதுக்கப்புறமா sigma 2bz2. இதுல முடிச்சுட்டேன் அப்படின்னா என்கிட்ட எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? மீதி 2 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கு. கரெக்டா. ஸோ பை 2px1 அண்ட் பை 2py1. ஓகேவா. ஸோ இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுல என்ன இருக்கு? இதுல 1 இருக்கு, இதுல 1 இருக்கு. ஓகேவா. ஸோ அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால இது பேர் என்னது? பாராமேக்னெட்டிக். ஓகேவா. சோ இப்ப பாராமேக்னெட்டிக் மியூ எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? எத்தனை அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 2 இருக்கா. சோ மேக்னெட்டிக் மொமெண்ட் என்னது? 2 இன்டூ 4. ஏன்னா n வந்து எனக்கு என்னது? 2ன்ற தொட்டு எனக்கு n இன்டூ n பிளஸ் 2. ஓகேவா. சோ இப்ப ரூட் 2 இன்டூ 4. ஸோ அதனால ரூட் 8 அப்படின்னப்போ எழுதலாம். ஓகேவா. சோ இப்ப அடுத்து இதே மாதிரி வேற எலமெண்ட்டுக்கு பார்க்கலாமே, வேற மாலிகுலுக்கு பார்க்கலாமே. நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா N2 எடுத்திருக்கேன். ஸோ இப்போ லாஸ்டா பார்த்தது வந்து கார்பன். ஓகேவா. இப்போ நான் என்ன பண்றேன்? N2 எடுத்திருக்கேன். ஸோ இப்போ N2ல என்கிட்ட மொத்தம் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்னா 14 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். கரெக்டா. ஸோ இப்போ இந்த 14 எலக்ட்ரான்ஸை நான் ஃபில் பண்ணி ஆகணும். ஓகேவா. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சிக்மா 1s2 சிக்மா ஸ்டார் 1s2 சிக்மா 2s2 சிக்மா ஸ்டார் 2s2 சிக்மா 2pz2 பை 2px வந்தேன் அப்படின்னா 10 இருக்கா. பை 2px1 பை 2py 1ன்னு போட்டேன் அப்படின்னா 4 6 8 10 11 12. ஓகேவா. இங்க போட்டேன் அப்படின்னா 13 ஆயிரும். அதுக்கப்புறமா இங்க 2 போட்டேன் அப்படின்னா 14 ஆயிரும். பாருங்க 4 6 8 10 12 14.
இப்ப இதுல பாருங்களேன், ஒரு எலக்ட்ரான்ஸ் கூட அன்பேர்டா இல்லை, எல்லாமே என்னது பேர்டா தானே இருக்கு. ஏன்னா பை டூ பீஸ்ல என்னாச்சு, இப்படி இருந்தது, எக்ஸ்ட்ராவும் ஒரு எலக்ட்ரான் என்ன ஆயிடுச்சு, ஆட் ஆயிடுச்சு. ஓகேவா. சோ இப்ப அதனால இது என்னது, டயாமேக்னெட்டிக். இப்ப டயாமேக்னெட்டிக் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் மியூ கால்குலேட் பண்ணலாமா. சரி, நான் மியூ கால்குலேட் ட்ரை பண்றேன். ரூட் ஆஃப் n இன்டூ n பிளஸ் டூ. இங்க அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் ஏதாவது ஒண்ணு இருக்கா, ஒன்எஸ்லயும் சரி, ஒன்எஸ்ல இப்படி இருக்கும், அதே மாதிரி ஒன்எஸ் டூலயும் இப்படி அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இல்ல. ஸோ இப்போ என்ன ஆயிடும் அப்படின்னா ஜீரோ ஆச்சா. ஸோ இப்போ மியூ என்னது ஜீரோ அப்படின்னப்போ கால்குலேட் பண்ணலாம். ஓகேவா. ஸோ இப்போ இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? சாரா நபிஷா, புரிஞ்சுச்சுக்கா. இது புரிஞ்சதா? கனகலட்சுமி, யார் லாஸ்ட் டைம் அகைன் ரிப்பீட் பண்ணி சொன்னது? வாங்கக்கா. ஓகே, புரிஞ்சதா உனக்கு இப்போ? புரிஞ்சதுக்கா. ஓகே கனகலட்சுமி, அக்கா. இப்போ புரிஞ்சதா? புரிஞ்சுச்சுக்கா. ஓகே. ம். விஷ்ணுஜா? புரிஞ்சுதுக்கா. ஓகே. ஓகே ஃபைன். ஸோ இப்போ இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 2 கொஸ்டின் போட ட்ரை பண்ணலாம். இந்த கொஸ்டின் பாருங்க, நம்ம அதுக்கப்புறமா நம்ம ஒரு நாளைக்கு வந்து மிச்ச கொஸ்டின்ஸ் போடலாம். ஓகேவா. இப்போ இங்க பாருங்க, இந்த கொஸ்டின் ஆன்சர் பாருங்க. ம். molecular orbital theory. கொஸ்டின் என்ன, கொஸ்டின் தெரியுதான்னு பாருங்க. The bond orders of O2 minus 2 CO and NO plus என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை நம்ம ஷார்ட்கட் மெத்தட்லேயே பண்ணலாம். ஓகேவா. O2 minus 2னா எத்தனை எலக்ட்ரான்ஸ், ஆக்சிஜன் கிட்ட என்கிட்ட 8 எலக்ட்ரான்ஸ். கரெக்டா. ஆக்சிஜன் கிட்ட என்கிட்ட 8 எலக்ட்ரான்ஸ். ஸோ அப்போ O2 கிட்ட என்கிட்ட எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்னா 16 இருக்கும். -2 தொட்டு என்ன ஆட் பண்ணுவேன், 2 எலக்ட்ரான்ஸை எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணுவேன். ஸோ இப்போ மொத்தமா O2 minus 2 கிட்ட என்கிட்ட எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்னா 18 எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். ஓகேவா. ஸோ இப்போ இந்த 18 எலக்ட்ரான்ஸ் ஆர்டரை பாரு, நம்ம என்ன பண்ணிருக்கோம், 8 9 10 11 12 13 14 இங்க வந்துருமா. அப்புறமா 15 16 17 18 இப்படி தானே இருக்கும். 19 20. ஸோ இப்போ இங்க 8 இருக்கிறதுனால இங்க 8க்கெல்லாம் என்ன ஆயிடும், 0 ஆயிடும். அதுக்கப்புறமா 0.5 நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பாண்ட் ஆர்டரை இன்க்ரீஸ் பண்ணுவோம், நம்ம ஷார்ட்கட் மெத்தட் படி. அடுத்து 1.0 1.5 2.0 2.5 3. ஓகேவா. ஸோ இப்போ இங்க பாரு, 18க்கு சைட்ல யார் இருக்கா, 1 தானே இருக்கா. ஸோ இப்போ 1 ஆப்ஷன் எதுல இருக்கு அப்படின்னா A C D ல இருக்கு. ஓகேவா. ஸோ இப்போ அடுத்து கார்பன் மோனாக்சைடு பார்ப்போம். கார்பன் மோனாக்சைடுல கார்பன் கிட்ட 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், ஆக்சிஜன் கிட்ட எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும், 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ மொத்தமா என்கிட்ட எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்னா 14 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகேவா. ஸோ 14க்கு என்னது மேக்ஸிமம் என்ன பாண்ட் ஆர்டர் 3 தான். ஓகேவா. ஸோ 1 3 அப்படின்னா ஏ ஆப்ஷன் இல்லைன்னா டி ஆப்ஷன். அடுத்து பாருங்க NO பிளஸ்க்கு. NO பிளஸ்ல NO N கிட்ட எத்தனை இருக்கும் அப்படின்னா 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகேவா. ஆக்சிஜன் கிட்ட எத்தனை இருக்கும், 8 எலக்ட்ரான்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். இப்போ மொத்தமா என்னது 15. இங்க +1 இருக்கிறதோட நீ என்ன பண்ணுவ, மைனஸ் தானே பண்ணுவ. அப்போ 14 எலக்ட்ரான்ஸ். ஓகேவா. இப்போ 14 எலக்ட்ரான்ஸ் என்கிட்ட எவ்வளவு பாண்ட் ஆர்டர் 3. ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேவா. இது இப்ப பார்த்ததுல யாருக்காவது டவுட் இருக்கா? சாரா நபிஷா, புரிஞ்சுச்சாக்கா. புரிஞ்சதா? இது ஈஸியா இந்த மெத்தட் நம்ம போட்டுடலாமா, யூ ஷேப் மெத்தட்ல. ஓகே. கனகலட்சுமி, புரிஞ்சுச்சுக்கா. ஓகே. இந்த கொஸ்டினை ஹோம்ஒர்க் ட்ரை பண்ணிட்டு வாங்க. இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா அசிட்டலைட் அயான்னா என்னன்னு முதல்ல சர்ச் பண்ணுங்க. ஓகேவா. அது பண்ணதுக்கு அப்புறமா இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுங்க. ஓகேயா. இந்த கொஸ்டின் ஹோம்ஒர்க். ஸோ இப்போ இதுல இருந்து ஒரு கொஸ்டின் ட்ரை பண்ணலாம். இதை பாருங்க. இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராசஸஸ் த பாண்ட் ஆர்டர் இன்க்ரீசஸ். ஸோ இப்போ இந்த ப்ராசஸ்ல எந்த ப்ராசஸ்ல பாண்ட் ஆர்டர் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் பாராமேக்னெட்டிக் பிஹேவியர் வந்து டயாமேக்னெட்டிக்கும் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்ல 2 பார்ட் இருக்கு. ஸோ இப்படி மாறுறப்போ எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா பாண்ட் ஆர்டர் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகணும், அதே மாதிரி பாராமேக்னெட்டிக்
கேரக்டர் எனக்கு என்னவா சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா டயாமேக்னெட்டிக் கேரக்டராகவும் சேஞ்ச் ஆகணும். ஓகேவா? ஸோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா எதுலதான் பாண்டோட இன்க்ரீஸ் ஆகுதோ அது எல்லா ஆப்ஷனையும் டிக் பண்ணி வச்சுட்டு அந்த ஆப்ஷனுக்கு மட்டும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த அடுத்த பார்ட் ஆஃப் த கொஸ்டின் வந்து நீங்க சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் என்னது, பாண்டோடது வந்து இன்க்ரீஸ் ஆகணும் சேஞ்ச் ஆகுறப்போ அடுத்த பார்ட் என்ன அப்படின்னா பாராமேக்னெட்டிக் பிஹேவியர்ல இருந்து அது என்ன பிஹேவியருக்கு போகணும் அப்படின்னா டயாமேக்னெட்டிக் பிஹேவியருக்கு போகணும். ஓகேவா? இந்த மாதிரி ரெண்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா O2 எடுத்துட்டேன் அப்படின்னா O2 ஓட்ட எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்னா 16 இருக்கும். ஓகேவா? ஸோ நான் இங்கே சால்வ் பண்றேன். ஸோ இப்போ நான் இதை அப்படியே எழுதுறேன் இந்த மெத்தட் படி 8 9 10 11 12 13 14 பாருங்க 14 15 16 17 18 19 20. ஸோ O2 கிட்ட எனக்கு எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்னா 16 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ 16 எலக்ட்ரான்ட்ட என்கிட்ட எத்தனை பாண்ட் ஆர்டர் இருக்கு, 2 இருக்கு. அடுத்து O2 மைனஸ் 2 பாருங்க. O2 மைனஸ் 2னா 16 பிளஸ் 2. கரெக்டா? O2 என்கிட்ட 16 இருக்கும். O2 மைனஸ் 2 என்கிட்ட 18 இருக்கும். ஓகேவா? இப்போ 18 பாண்ட் ஆர்டர் என்னது அப்படின்னா 1. ஸோ இப்போ இந்த பாண்ட் ஆர்டர் என்ன ஆகல, எனக்கு இன்க்ரீஸ் ஆகல. அப்ப இந்த ஆப்ஷனை நான் செக் பண்ணவே தேவையில்லை. ஓகேவா? இப்ப அடுத்து பாருங்க N2 to N2 பிளஸ். N2 தான் என்னது, N2 கிட்ட என்கிட்ட மொத்தமா 14 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். 14 எலக்ட்ரான்ஸோட பாண்ட் ஆர்டர் வந்து 3. N2 பிளஸ்ல பாருங்களேன், N2 பிளஸ்னா என்னுடைய பாண்ட் ஆர்டர் என்னது அப்படின்னா 13 எலக்ட்ரான்ஸ்ல வந்துடும். 13 எலக்ட்ரான்ஸ் பாண்ட் ஆர்டர் வந்து 2.5. இதுல என்ன ஆகல, பாண்ட் ஆர்டர் இன்க்ரீஸ் ஆகல, டிக்ரீஸ் தான் ஆகுது. அப்ப இதே நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா அடிச்சிடறேன். இப்ப அடுத்து பாருங்க NO to NO பிளஸ். ஓகேவா? NO என்னது அப்படின்னா நைட்ரஜன் கிட்ட 7 எலக்ட்ரான் இருக்கும், ஆக்சிஜன் கிட்ட 8 எலக்ட்ரான் இருக்கும். ஓகேவா? அப்ப மொத்தமா என்னது 15. 15னா 2.5. NO பிளஸ்னா என்னது, ஒரு எலக்ட்ரானை நான் குறைக்கணும். ஓகேவா? சோ அதுல இருந்து என்ன பண்றேன், 1 குறைச்சேன் அப்படின்னு 14. ஓகேவா? 14 தான் என்னது 3 எலக்ட்ரான். இப்ப என்ன ஆகுது 2.5ல இருந்து எனக்கு 3 போதும் பாண்ட் ஆர்டர். அப்போ இதுல என்ன ஆகுது, பாண்ட் ஆர்டர் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? இப்ப அடுத்து பாருங்க O2 ல O2 பிளஸ். O2 னா என்னது 16. O2 பிளஸ்னா என்னது 15 எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? ஒண்ணு வந்து குறைக்கணும். ஸோ இப்போ 16ல என்கிட்ட 2.0 பாண்ட் ஆர்டர் இருக்கு. O2 பிளஸ்னா என்னது 15ல என்கிட்ட 2.5 இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இதுல என்ன ஆகுது, பாண்ட் ஆர்டர் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? 16ல 2.0 பாண்ட் ஆர்டர், இதே 15ல என்கிட்ட எவ்வளவு இருக்கு 2.5 பாண்ட் ஆர்டர் இருக்கு. ஓகேவா? சோ அப்ப நான் இது ரெண்டுத்துக்கு நான் என்ன செக் பண்ணணும் அப்படின்னா அடுத்த பார்ட் ஆஃப் த கொஸ்டினை நான் செக் பண்ணணும். அடுத்த பார்ட் என்ன அப்படின்னு பாருங்க. 16னா எவ்வளவு பாண்ட் ஆர்டர் 2.0, 15னா 2.5. பாராமேக்னெட்டிக் பிஹேவியர் வந்து எனக்கு டயாமேக்னெட்டிக்கா மாறுது அப்படின்றாங்க. ஓகேவா? சோ அப்ப இங்க பாருங்களேன், இதுலயே என்கிட்ட எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னா 15 எலக்ட்ரான்ஸ் தானே இருக்கு. சோ இப்போ 15 எலக்ட்ரான்ஸை நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் அந்த மெத்தட் படி போட ட்ரை பண்ணுவேன். அது நம்ம ஒருமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி. இப்போ 15 எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணணும், நான் அந்த மெத்தட்ல தான் போடுவேன். மோர் தேன் 15 எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுல sigma 2s2 sigma star 2x2 pi 2px1 pi 2py1 போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆயிரும் 4 6 8 9 10. அதுக்கப்புறமா 11 12 14 5 ஸ்டார்ல 5 ஸ்டார் 3xல 1. ஓகேவா? இப்போ மொத்தமா என்ன ஆயிடுச்சு 15 எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஓகேவா? அடுத்து இங்க என்ன இருக்குன்னு பாருங்க, 14 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, 16 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ 14னா எனக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா இது என்ன ஆகும், இந்த ஆர்டர் நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம், வேற ஆர்டர் தான் ஃபாலோ பண்ணுவோம். ஓகேவா? அது பண்ணி நம்ம போட்டோம் அப்படின்னா
இது என்ன ஆயிடும், இதுக்கு முன்னாடியே வந்துரும். இந்த 5 2 க்கு முன்னாடியே வந்துரும். ஓகேவா? 4 6 8 10 11 12 13 14. இப்போ இதுல என்ன இருக்கு, எல்லாமே டயாமேக்னெட்டிக்கா இருக்கு. ஓகேவா? இப்ப அடுத்து பாருங்க. இப்போ இந்த ஆப்ஷன்ல பாருங்க, பாராமேக்னெட்டிக் வந்து 16 இது என்னது 15 எலக்ட்ரான்ஸ் இருக்கா? 15 எலக்ட்ரான்ஸ் இருக்கிறப்போ இதுகிட்ட என்ன இருக்கு, ஒரே ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கா? ஸோ இப்போ அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கிற தொட்டு இது என்ன ஆகிடும், பாராமேக்னெட்டிக்கா ஆயிடுமா? ஓகேவா? பட் இங்க 14 எலக்ட்ரான்ஸ் இருக்கிறப்போ இது என்ன ஆகுது, ஃபுல்லி பேர்ட் ஆயிடுது. அப்ப இது என்னது, டயாமேக்னெட்டிக். ஓகேயா? ஸோ இப்போ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இங்க இந்த NO என்ன ஆகுது அப்படின்னா, NOல என்கிட்ட 15 எலக்ட்ரான் இருக்கு, NO பிளஸ்ல 16 எலக்ட்ரான் இருக்கு. ஸோ இப்போ இதுபடி பார்த்தோம் அப்படின்னா இங்க 16ன்ற போது பேர்டு டயாமேக்னெட்டிக் அண்ட் NO பிளஸ் NO என்னது 15 எலக்ட்ரான்ஸ், இது என்னது பேரா, இது வந்து டயா. ஸோ இப்போ எல்லா கண்டிஷன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்றது என்னது, இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும்தான். ஸோ இப்போ கரெக்ட் ஆன்சர் என்னது, ஆப்ஷன் சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேயா? விஷ்ணுஜா, அக்கா. இது புரிஞ்சதா இந்த கொஸ்டின்? புரிஞ்சுதுக்கா. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா பாண்ட் ஆர்டர் வச்சு நம்ம எந்த ஆப்ஷன் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிட்டு அதெல்லாம் நம்ம விளக்கிட்டு அடுத்த ஆப்ஷன் வச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சால்வ் பண்றோம். ஓகேயா? கனகலட்சுமி, அக்கா. இது புரிஞ்சதா? புரிஞ்சுச்சுக்கா. ஓகே தானே உங்க எல்லாருக்கும்? சைடா சாரா நபிஷா அவங்க எல்லாருக்கும் ஓகேயா? புரிஞ்சுச்சுக்கா. ஓகே ஓகே. ஸோ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்டிங். ஸோ இப்போ இந்த ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து கரெக்டாக நம்ம 11 o'clock ஆரம்பிக்கலாம். ஓகேயா?